தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/2/2017 வெள்ளிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் காலை 6:02 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு மகா சிவராத்திரி. அது மட்டும் அல்ல, பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். நந்தி சுமந்து வருகின்ற அந்த சிவபெருமானையும் உமையவளையும் இன்று பூஜிக்க வேண்டும். என்னுடைய தலைமையிலே 20 வருடங்களாக எங்கள் ஊர் பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே, நாங்கள் ஒரே இரவில் இன்று தினம் 1025 சிவலிங்கங்களை வழிபாடு செய்வோம். முதலிலே மலையை கோயிலில் தொடங்கி காளையார் கோவில் வரை வந்து, அதற்கு பின்னாலே மாத்தூர், பட்டமங்கலம் என்று சொல்லி, கடைசியாக முத்தாய்ப்பாக இரும்பை தங்கமாக மாற்றிய மாத்தூர், காரைக்குடி அருகிலே உள்ள ஊரிலே அதிகாலையிலே அங்கு வந்து அதன் பின்னாலே எல்லோரும் அவரவர் இல்லங்களுக்கு செல்வார்கள். என்னுடைய தலைமையிலே இதுவரைக்கும் 20 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை நடத்தி வருகின்றோம். ஒரு இரவிலே எப்படி 1025 சிவலிங்கங்களை வழிபடுவது என்று நீங்கள் நினைக்கலாம். காளையார் கோவிலே சகசரலிங்கம் என்று இருக்கிறது. ஒரு சிவலிங்கத்தின் மேனியில் 1000 சிவலிங்கம் இருக்கின்றது. ஒன்றை கும்பிட்டாலே 1000 சிவனை கும்பிட்டதற்கு சமம். அந்த இடத்திலே நாங்கள் 4 மணி காலத்திற்கு செல்வோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான சொர்ணவல்லி என்ற யானை எல்லோரையும் வரவேற்கும். அந்த திருக்கோயிலே 4 மணி காலத்திற்கு செல்வது வழக்கம். இன்றைக்கு 6 கால பூஜையிலும் நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சீராகும், நேராகும், ஜோராகும். பொதுவாக சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படிங்கிறது ஔவையார் வாக்கு. எனவே இன்றைக்கு நமச்சிவாய மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமாம். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும், இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய பலன் வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிவன் துதிப்பாடல் நான் எழுதியிருக்கிறேன். இதுபோன்ற பாடல்களை நாங்கள் பாடிக்கொண்டுதான் செல்வோம். எண்ணற்ற தொழில் அதிபர்கள், நடிகர்கள் மற்றும் பிரபலஸ்தர்கள் எல்லாம் அதிலே கலந்து கொள்வார்கள். இப்படி நாம் சுற்றி வருகின்ற பொழுது சிவாலயங்களை, எத்தனை அதிகமான சிவாலயங்களை இன்று நாம் வலம் வந்து முறையாக வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். இதற்கு ஒரு சிறிய உதாரணம். ஒரு ராத்திரியில் இதே போன்று ஒரு இரவு ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு வேடன் காட்டில் வந்தார். அப்படி காட்டிலே வந்து கொண்டிருக்கிற பொழுது புலி ஒன்று அவரை துரத்தி வந்தது. புலி துரத்தி வந்த உடனே அந்த வேடன் பயந்து கொண்டு ஒரு மரத்தின் மீது ஏறி, இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டுமே, இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி மேலே இருந்து கொண்டு விழிப்புணர்ச்சியோடு இருப்பதற்காக அந்த மரத்தில் உள்ள இலைகளையெல்லாம் பறித்து ஒவ்வொன்றாக கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். விடிந்து விட்டது. விடிந்து பார்த்தால் அவன் ஏறிய மரம் என்ன மரம் என்று சொன்னால் அது ஒரு வில்வ மரம். வில்வ இலையை பறித்து போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறான். அழுது இரவெல்லாம் இருந்ததினாலே அவனுடைய கண்ணீர் துளிகள் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்தின் மேனியிலே அந்த வில்வ இலை பட்டதாம். அவனுடைய கண்ணீர் துளிகள் அபிஷேகமாக வந்ததாம். புலி மறைந்து போனதாம். அவருக்கு அடுத்த பிறவியிலே ராஜாவாக மாறக்கூடிய ஒரு யோகத்தை சிவபெருமான் கொடுத்தார் என்று சொல்வார்கள். இது புராணக்கதை என்றாலும் கூட இந்த நாளிலே தான் திருவண்ணாமலையிலே அடிமுடி தேடி அழுத்து திரும்பிய பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் சிவன் தன்னுடைய உருவத்தை காட்டிய நாள். அது மட்டுமல்ல, மகாவிஷ்ணு சிவராத்திரி விரதம் இருந்துதான் சக்கராயுதத்தையும் மகாலட்சுமியையும் பெற்றுக்கொண்டதாக புராணங்கள் சொல்கின்றன. அது மட்டும் அல்லாமல் பிரம்மா சரஸ்வதியை பெற்றதும் இந்த நாளில்தான். எனவே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க தைரியமும் தனவரவும் நமக்கு கிடைக்கவெல்லாம் இன்றைக்கு நீங்கள் விரதமிருந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக இரவு 11:30 1 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்கோற்பவ காலம்தான் மிக அற்புதமான காலம். அந்த நேரத்திலே நாங்கள் சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியிலே இருப்போம். வைரவன்பட்டியிலே வைரவர் சன்னதியில் அத்தனை பேரும் மாவிளக்கு வைப்பார்கள். மாவிளக்கு எரிய அந்த ஜோதி சுடலிலே அங்கே இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் எல்லாம் நமக்கு வந்து சேரும் என்கின்றார்கள். சிவாலயத்திலே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்ததாம். அந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூல் பின்னோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அது வழியாக வந்த ஒரு எலி தன்னை அறியாமலே அந்த விளக்கில் தவியதன் விளைவாக இந்த திரி தூண்டப்பட்டு நன்றாக எரிந்ததாம். இந்த ஒரு சிறிய கைங்கரியத்திற்கே அந்த எலி அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. ஆகையினாலே இன்றைக்கு நீங்கள் எந்த சிவகைங்கரியம் செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு கிடைக்கும். எனவே இன்றைக்கு 6 கால பூஜையிலும் நீங்கள் கலந்து கொள்வது நல்லது. இயலாதவர்கள் 1 கால பூஜையிலாவது கலந்து கொண்டு சிவனை வழிபாடு செய்யுங்கள், சிறப்பெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு உங்களுக்கு சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும், சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாகப்பிரிவினைக்கு அடிகோலுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உயர் அதிகாரிகள் உள்ளத்தில் இடம் பிடிக்கின்ற நாள். விஐபிக்கள் வீடு தேடி வருவர்.
உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். உள்ளபடியே சந்திராஷ்டமம் என்றால் இறைவனை பூஜித்து வழிபட்டு இறைவன் பெயரை வாசித்தும் அன்றைய காரியத்தை தொடங்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இயற்கையிலேயே நந்திக்குள்ள பிரதோஷ நாளும் வந்திருக்கிறது, சிவராத்திரியும் வந்திருக்கிறது. எனவே நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள், சிவனை வழிபட்டு சிறப்புகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னாலே நீங்கள் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் ஓரளவு சிறப்பாகவாவது முடியும். அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். அதிக விரயம் உங்களுக்கு ஏற்படலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுக்கு நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார். பயணங்களால் பலனுண்டு. பக்குவமாக பேசி காரியங்களையும் சாதித்துக் கொள்ளும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். விஐபிக்களில் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடுகின்ற நாள். இன்றைக்கு கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். காலை நேரத்திலேயே நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகிறது. நண்பர்களின் ஒத்துழைப்போடு இன்றைக்கு உத்தியோக வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து கைகூடலாம். உறவினர்களின் ஆதரவும் உண்டு. 2லே குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். குடும்ப முன்னேற்றமும் கூடுதலாக இருக்கும். பழைய வாக்கில் வசூலாகி பரவசப்படுத்தலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிவனை வழிபட்டு சிறப்புகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். புதிய பாதை என்று புலப்படப் போகின்றது. புகழ்மிக்கவர்களின் சந்திப்பு கிடைக்கும். இன்றைக்கு ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை வழங்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளமகிழும் சம்பவங்கள் இல்லத்திலும் நடைபெறும். இனிய விதத்திலும் நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன். அரசியலில் செல்வாக்கு மிக்கவர்கள் இன்று உங்களை சந்தித்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். தொழில் சிந்தனை மேலோங்கும். தொழிலில் உயர்வு கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைத்து இனிய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள அடிகோலும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து இணையும் நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. நந்தி வழிபாடு உங்களுக்கு நலம் சேர்க்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். இல்லத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நாள். 2லே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. வியாபார விரோதங்கள் வளரலாம். அதை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். சூரிய பலம் 2ல் இருப்பதால் கோபங்கள் அதிகரிக்கும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு தேசப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். திடீர் பயணங்கள் உருவாகும். அரசு வழி அனுகூலங்கள் உண்டு. அல்லல் இருந்தவர்களெல்லாம் ஆனந்தம் கொடுக்கப் போகின்றார்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பதால் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். இயல்பான வாழ்க்கையில் தேவைப்பட்ட பணம் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூர பயணங்கள் செல்வதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இன்றைக்கு முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சிவன் வழிபாட்டையும் நந்தி வழிபாட்டையும் உமையவள் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.